அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 2021 வருடம் மே மாதம் 9ஆம் தேதியிலே நாம் யாவரும் ஒருமித்து தேவநாமத்தை உயர்த்துவோமாக. உன்னத பாடல்கள் 14வது பாடல், ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம் Amen.
இடம் அடைந்தான் தாவீது. வீழ்த்தினானே கோலியாத்தை, வீரன் தாவீது கல்லெறிந்தே. வீழ்த்தினானே கோலியாத்தை, வீரன் தாவீது கல்லெறிந்தே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் வேகமாய் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் நம்பின தேவன் என்றும் 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 மாறிடாரே. நம்ம பிதாக்கள் நம்பின தேவன் என்றும் 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 மாறிடாரே. தாழ்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆமென். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் வேகமாய் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் நம்பினார்கள் நம்பின தேவன் என்றும் 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 மாறிடாரே. நம்பினார்கள் நம்பின தேவன் என்றும் 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 மாறிடாரே. தாழ்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். தாழ்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். உண்மையல்லவா? ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம். இந்த பாடல் பாடுகிறது போலவே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதி பக்தரிடம் மாத்திரமல்ல, பிற்காலத்தில் மீதி பக்தர்களாயிருக்கிற நமக்கும் அவர் இந்த பாடலின் செய்தி சாட்சியாய் விளங்கச் செய்கிறார். நான் என்னுடைய மனைவியும் இப்பொழுது இங்கே அமர்ந்து உங்களுக்கு முன்பாக பாடிக்கொண்டிருக்கிற போது இந்த கேமரா ஃபோக்கஸிங் பண்ணுவதற்கு நாங்கள் யோசிக்கிற பொழுது திடீரென்று ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஒர்க் பண்ணுகிற சகோதரன் அந்த வீதி வழியாக நடந்து போனார். ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டு அவரை கேட்டுக்கொண்ட பொழுது அருமையாக செட் பண்ணி எல்லாம் வால்யூம் மைக் வால்யூம் அந்த கேமரா செட்டிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு மொபைல் செட்டிங்லாம் கேமராவில் பண்ணி கொடுத்துட்டு அவர் போகிறார். இதுதான் ஆச்சரியம் அதிசயம் ஆண்டவர் செயல். நமக்கு எல்லாமே பிரதிகூலமான உலகத்திலே அனுகூலமான கிருபைகளை ஆண்டவர் செய்கிறார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே இந்த அனுகூலத்தை அவர் செய்கிறபடினாலே நாம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாஞ்சிக்கிற எல்லா காரியத்திலும் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை மேற்கொள்ள செய்கிற தேவன். ஆகவே இந்த பாடல் பாடும் பொழுதே இந்த ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே
எதுவும் நம்மால் இயலாது, முடியாது, ஆகாது, நடக்காது, ஏன், எப்படி என்றெல்லாம் சிந்திப்பது மனுஷீகம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதுவே தெய்வீகம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நானும் என்னுடைய மனைவியுமாக அமர்ந்து இந்த பாடலை முன்னிலையிலே பாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த பாடல்களுக்கு ரிதம் என்றதான ஒரு ஆப்ஸ் அங்கே இருக்கிறது. அந்த ஆப்பை பயன்படுத்தி ஸ்ட்ரேஞ்சரில் மியூசிக்கை போட்டு பாடிட்டோம். அதற்கு பிறகு இப்பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக ஆசிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய செய்திக்காக ஜெபித்தோம். ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த தேவ செய்திக்கான வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். நான் ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் அந்த கண்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதம் 9ஆம் தேதியிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். மே 2ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தல் நடந்தது, அது மே 2ஆம் தேதி முடிந்தது. நாம் இப்பொழுது 2 கொரிந்தியர் அந்த 2ஆம் தேதிக்கு ஞாபகமாக எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியரிலே 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை 10வது வசனத்தை இந்த 9ஆம் தேதிக்காக எடுத்துக்கொள்வோம். ஆகவே மே 2ஆம் தேதி நமக்கு தேர்தல் முடிவு கிடைத்த நாள். அதற்கு 2 கொரிந்தியர் ஞாபகமாக இருக்கட்டும். பிறகு இந்த 9ஆம் தேதிக்கு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 9ஆம் வசனம் ஞாபகம் இருக்கட்டும். சேர்த்து 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறோம். உடைய துணைவியார் வாசிக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இப்படியாக அவரை நம்பி இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே தீமோத்தேயுவோடு சேர்ந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பவுலும் தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்று படிக்கிறோம். ஆகவே இந்த செய்தியானது ஒரு கொரிந்து பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா நாடுகளுக்கும், அதுபோல சென்னை பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, இந்த யூடியூப் மூலமாக வருகிற செய்தி எல்லா நாடுகளுக்கும் உரிய செய்தியாக இருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உரிய செய்தியாக இருக்கிறது. இந்த வாசிக்கப்பட்டதான 2 கொரிந்தியர் 1, 9, 10 வசனங்களிலே தப்புவித்தார். இந்த 10ஆம் வசனத்தை பாருங்க, தப்புவித்தார். அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம், தப்புவிக்கிறார். மேலும் படிக்கிறோம், இன்னும் தப்புவிப்பார். இந்த வசனங்களை நாம் 3 டென்ஸாக பிரிக்கலாம். இலக்கணம் படித்தவர்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று தமிழிலே தெரியும். ஆங்கிலத்திலே பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் என்று நமக்கு நன்றாக தெரியும். இங்கே தப்புவித்தார் என்பது பாஸ்ட் டென்ஸ், தப்புவிக்கிறார் என்பது ப்ரெசன்ட் டென்ஸ், தப்புவிப்பார் என்பது ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3க்கும் நம்பி இருக்கிறோம்,
என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் எழுதுகிறார். இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறது நாங்கள் முன்னால் நாணய மனைவி 2 பேரும் முன்னால் உட்கார்ந்து உங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்ணுற மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார்கள். இப்பொழுது இந்த 3 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவது வார்த்தை தப்புவித்தார். தப்புவித்தார் என்று சொன்னால் கடந்த காலம். வேதத்திலே யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரலாம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, யாத்திரையாகமம் 14:24வது வசனத்திலிருந்து, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போகும், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 26ஆம் வசனத்தையும் சேர்த்து படிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்களின் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே அவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னால் சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயும் தப்பவில்லை. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. 24வது வசனத்திலே உதய சூரியன் உதிக்கிறது. நான் சொல்லுகிறது ஆதி சரித்திரம். சிலர்லாம் இன்றைக்கு பாதி சரித்திரத்தையும் மீதி சரித்திரத்தையும் சிந்திக்கிற போது, ஆதி சரித்திரத்தை சிந்திக்கிற பொழுதுதான் தொடர்ந்து உள்ள பாதி சரித்திரமும் வாழ்க்கையிலே மீதி சரித்திரமும் மலரும். இப்பொழுது நமக்கு வேதத்தை படித்தால் அது நம்ம உள்ளத்திலே ஒளிரும். தளரும் உள்ளங்களெல்லாம் தேவனுடைய ஒளியால் ஒளிரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் மகிமையாக மலரும். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், யாத்திரையாகும் 14:10, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்ங்கிறது தான் உதயசூரியன். கர்த்தர் அக்கினியும் வேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்க பண்ணினார். காரணம் என்னன்னா, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தந்திரத்தினால பலவிதமான மந்திரத்தினால அவன் கலங்க பண்ண நினைத்தாலும் மோசேயினுடைய ஊழியத்திலே தேவன் நிரந்தரமான வல்லமையை மகிமையை வெளிப்படுத்த சித்தமானார். பார்வோன் ஆட்சி காலத்திலே 10 வாதைகளும் தொடர்ந்தது. அநேக மரணங்கள் நிகழ்ந்தது. பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர் பாதுகாத்தார். இந்த பார்வோனுடைய வாதைகள் அலையலையாய் மாறி 10 வாதைகளாக 10 அலைகளாக மாறின. இன்றைக்கு கொரோனா 1, 2 என்று 3வது அலையும் வருமோ என்று சொல்லுகிறார்கள். அது 10 அலைகளே வந்தால் என்ன? மலைகளுக்கு மேலாக சூரியன், சூரியனுக்கு மேலாக வானாதி வானங்கள், வானாதி வானங்களுக்கு மேலாக தேவாதி தேவன் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆகவே இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் உண்டு. 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் ரதங்களிலே கிரியை செய்கிறார். பார்வோனிடத்திலே இயந்திரங்கள் இருந்தது, அநேக உபாய தந்திரங்கள் இருந்தது. உபாய தந்திரம் இருக்கிற பார்வோன், ரதம் என்ற இயந்திரம் இருக்கிற பார்வோன், ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு நிரந்தரம் என்பதை அறியும்படியாக தேவன் எல்லா துன்பத்தின் நடுவிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்பத்தை கட்டளையிடுகிறவராக இருந்தார்.
இந்த இடத்துல ரதங்களிலிருந்து உருளைகள் களலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அந்த குதிரைகள் எல்லாம் உறங்கி விழுந்தது என்று நாம் வேதத்திலே மற்ற புத்தகங்களிலே படிப்போம். நெகேமியாவிலே படிக்கலாம், இன்னும் சங்கீதங்களிலே படிக்கலாம். குதிரைகள் எல்லாம் உறங்கி விழச் செய்தலுக்கு போடப்பட்டிருக்கிறது. இயந்திரம் என்பது மனிதனுடைய செய்கை. பார்வோனுடைய ரதம் ஒரு இயந்திர வேகத்திலே ஓடி வருகிறது. ஆகவே அவனுடைய தந்திரம் என்னவென்றால், பார்வோனுடைய தந்திரம் இந்த இயந்திரம் கொண்டு ஜெயமெடுக்கலாம் என்று நினைத்தான். அந்த இயந்திரமும் உருளைகள் கலன்று போயிற்று. ரதங்கள் எல்லாம் மிகவும் வருத்தத்தோடு நடத்தக்கூடிய அளவுக்கு அது பழுதடைந்து போயிற்று. அப்பொழுது எகிப்தியர் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு துணை நின்று எகிப்தியராகிய நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார். இதைத்தான் நாம் ஆதி சரித்திரத்திலே படிக்கிறோம். குதிரைகளும் உறங்கி விழுந்தது, செயற்கையும் அங்கே பலிக்கவில்லை. அங்கே உயிரோட்டம் உள்ள குதிரைகளும் தங்கள் பலத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இங்கேதான் தேவனுடைய செயலை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தப்புவித்தார் என்ற அந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் இந்த யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரத்திலே எவ்விதமாய் தேவன் தப்புவித்தார் என்கிற வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதை அப்படியே வாசித்து கொண்டே வந்தால் உங்களுக்கு விளங்கும். 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பி போகவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே 30வது வசனம், இதுதான் பிரசங்க குறிப்பினுடைய ஆதார வசனம். பிரசங்க செய்தி தேவ செய்தியினுடைய வாசிக்கப்பட்ட வசனத்தில் முதல் குறிப்புக்கு இணை வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறது இஸ்ரவேலர் கண்டார்கள். இதான் அந்த தப்புவித்தார் என்ற அந்த வார்த்தைக்கு ஆதி சரித்திரம் தப்புவித்தார் என்ற வார்த்தை அங்கு நிரூபணப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் தமிழ்நாடு பலவிதமான இடையூறுகளை கடந்து வந்தது. கொரோனா வைரஸ் நாடுகள் தோறும் பரவி தமிழ்நாட்டிலும் அது பரவி இந்தியா இது என்ன விந்தையா என்று சிந்திக்கிற அளவுக்கு இருந்தது. தமிழ்நாடா இது சுடுகாடா, என்ன ஆகுமோ என்று பயம் ஏற்பட்டது. கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின்படி தப்புவித்த தேவன், தப்புவித்தார் என்று சாட்சி சொல்ல அவர் நம் உதவி செய்வார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தப்புவித்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் சிந்திக்க வேண்டும். நம்மை கூட இன்றைக்கு தப்புவித்தார் என்ற வசனத்தின்படி தப்புவித்திருக்கிறார். எத்தனையோ பேர்கள், ராஜாக்கள் முதல் பிரஜைகள் வரையிலும் பல துறைகளில் பணிபுரிவோரும் மறுபடியும் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் கூட என்னுடைய சாட்சியை இணைக்கிறேன். எனக்கு இந்த கோவிட்-19 இந்த கொரோனா வந்திருந்தது. மியாட் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தேன். அவர்களுடைய எல்லா பொருத்தப்பட்ட இயந்திரங்கள் மூலமாக என்னுடைய உயிர் எனக்குள்ளே தங்கியிருந்தது. ஐசியூ வார்டு வரைக்கும் சென்று 9 நாட்களுக்கு பிறகு நான் விடுதலையாகி வீட்டுக்கு வந்தேன். அவர்கள் என்னிலே பொருத்தியிருந்த இயந்திரங்களை எல்லாம் இயந்திர மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துவிட்டு
மாத்திரைகள் மூலமாக, மருந்துகள் மூலமாக என்னை பாதுகாத்துக் கொள்ள அனுப்பினார்கள். என்னை வழிநடத்தின டாக்டர் 3 மாதத்திற்கு வெளியே வராதிருங்கள் என்று சொல்லிவிட்டார். உண்மையாகவே நான் வீட்டுக்குள்ள பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். மேலே போகிறதா கீழே இருக்கிறதாங்கிற கேள்வி ஆகிப்போச்சு. என்னுடைய மனைவியை அழைத்து என்னென்ன பொருள்கள் எல்லாம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு நான் மறித்து போவேன் என்று நினைக்கிற அளவுக்கு அங்கே நிலைமை மோசமாகிவிட்டது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை பிடிந்து வருகிற போது ஒரு 5 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் ஒரு தேவ தூதர் என் கண் முன்னே தோன்றி கொரோனா இல்லை என்று ஒரு பலமான சத்தத்தை கொடுத்தான். என் தலைக்கு மேலாக பறந்து அப்படியே நிற்கிற காட்சி அப்படியே பார்த்தேன். அழகான ஒரு தேவதூதன் வந்து நின்று தலைமாட்டிலே அந்தரத்தில் அப்படியே பறந்து நின்று பலமான சத்தம், கொரோனா இல்லை என்று சத்தம் கொடுத்தார். Listen with voice. அந்த சத்தத்தை கேட்டபோது நான் கண்விழித்துக் கொண்டேன். ஒருவரும் இல்லை. அதற்கு 2 நாளைக்கு முன்பதாக ஒரு இனம் புரியாத ஒரு சக்தி சூரிய கதிர்கள் போல எனக்குள்ளே வந்து இறங்கி வெளியேறி போய் இறங்குகிறதை கண்டேன். 2 நாள் கண்டது ஒரு அபூர்வமான சக்தி என் உடலில் இறங்குகிறதை நான் உணர்ந்தேன். 3ஆவது நாள் அந்த தரிசனத்தை கண்டேன். 13, 14, 12, 13, 14 ஆகிய 3 தினங்களுக்கு பிறகு 15ஆம் தேதி எங்களுடைய திருமண நாள். நான் என்னுடைய மனைவியும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரித்து செபித்தோம். அன்பானவர்களே, பாடுகிறது போல ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல். இந்த சூழ்நிலையிலே என் மனைவிக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொரோனா தாக்குதல் வந்திருந்தது. அவர்கள் ஜெபித்து கொண்டு சித்தா மெடிசன்களை எடுத்துக்கொண்டார்கள். எந்த விதத்திலும் யாருக்குமே வெளியே தெரியாது. அவர்கள் விசுவாச அறிக்கையினாலே என்னையும் கவனித்துக் கொண்டு அவர்களும் சுகமாகிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒட்டப்பட்டதான யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரும் வெளியே இருந்து உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கிற நாங்களும் வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. எத்தனாம் தேதி வெளியிடப்பட்டது? மாநகராட்சியிலிருந்து ஒட்டி வைத்திருந்தார்கள் வீட்டுக்கு முன்னே. அந்த நேரத்தில் சில கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியிலிருந்து வந்து உணவுகளை வாங்கி கொடுப்பது, என்னுடைய மனைவி வீட்டுக்குள்ளிருந்து அதை பெற்றுக்கொண்டு உணவருந்து சமைத்து கொண்டு பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் உதவி செய்த எல்லா பிள்ளைகளுக்காக சரீர உதவியாக, பண உதவியாக செய்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நவம்பர் 13ஆம் தேதி, நவம்பர் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி தேவதூத தரிசனத்தை சொன்னேன். தப்புவித்தார், தப்புவிப்பார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார். இந்த வசனம் தான் சிந்திக்கிறோம். அதுக்காக தான் சொல்லுகிறேன். எப்படி என்னை தப்புவித்தார் பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து தப்புவிக்க வல்லவர். அந்த சுவரொட்டி எழுதியிருந்தது. மாநகராட்சியிலிருந்து வந்து அதை சரியாக 13ஆம் தேதி அகற்ற வேண்டும். அந்த பேப்பரை முறித்து அகற்றுவதற்கு வரவில்லை. என்னுடைய மனைவி கேட்டு பக்கமாக போய் இன்னும் வரலையே, அந்த பேப்பரை எடுக்கணுமே. நம்ம கணவருக்கு சரியாகி ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படி ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. நமக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்து வருகிறாரு. இவங்க ஒட்டின அந்த சுவரொட்டியை அதை எடுக்கணுமே, இன்னும் எடுக்க வரலையே. நவம்பர் 13 அது அகற்றப்பட வேண்டிய நாள் அல்லவா என்று பார்க்க வரும்போது அங்கே ஒரு அதிசயம் நடந்திருந்தது.
அருமையான ஒரு நத்தை பூச்சி அப்படியே சுவரில் ஏறி போய் அந்த பேப்பர் ஒட்டப்பட்ட நடு பகுதியை அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போய் கிழித்து ரெண்டாக அதை கிழித்து வைத்திருந்தது. அதை ஒரு கேமராவில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இன்னும் வச்சுருக்காங்க. என் மனைவி வச்சுருக்கிறாங்க. அதை அனைவருக்கு போட்டு காண்பிக்கும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக வீட்டு நிலைக்காலிலே அற்புதங்களை செய்தவர் எங்களுடைய வீட்டு நிலைக்காலிலே அற்புதங்களை செய்தார். எங்களுடைய பரிசுத்தமோ தகுதியோ என்பதல்ல, தேவன் எங்கள் மேல் வைத்த கிருபை. எங்கள் குடும்ப சூழ்நிலையை அறிந்த தேவன், எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை அறிந்த தேவன் அன்பும் இரக்கமும் பாசமும் நிறைந்தவராக வீட்டுக்குள்ளே தூதனை அனுப்பினார். வெளியிலே அந்த யோனாவுக்கு பாடம் படிப்பிக்க ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டது போல, அந்த யோனாவை கரையில் கொண்டு கக்கு அப்படின்னு மீனுக்கு கட்டளையிட்டது போல, அப்படியே ஒரு நத்த பூச்சிக்கு கட்டளையிட்டு அந்த பேப்பரை கிழிக்க வச்சுட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாவதா. எங்களை வெளியரங்கமாகவும் மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தாமதப்படும் பொழுது அவர் எங்களை வீட்டோடு தப்புவித்தார் என்பதற்கு அந்த நத்தை பூச்சி செய்த வேலை சாட்சி. வீட்டுக்கு உள்ளே தேவதூதனை அனுப்பி கொரோனா இல்லை என்று காட்சியும் அந்த வார்த்தையின் சாட்சியும் துணிக்க செய்து அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். நவம்பர் 14ஆம் தேதி தரிசனத்துக்கு பிறகு நவம்பர் 23ஆம் தேதி மியாட் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ முதல் செக்கப்புக்காக போகிறேன். எங்கள் டாக்டர் கிரேஸ் சுவர்ணப்பிரியா என்னை கவனித்த டாக்டரே ஒரு கத்தருடைய பிள்ளைங்கிறது பிறகு தான் எனக்கு தெரியும். அங்கே போய் பார்க்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் ஓவர், ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களால் பிறருக்கு வராது, நீங்கள் நல்லா பலப்படணும், பிறரால் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்து இப்படியாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்கவும் சேவை செய்யவும் கிருபை செய்தார். என்னுடைய மனைவியுடைய சகோதரி குடும்பத்தில் என்னுடைய மனைவியின் சகோதரி கணவர், அவங்க புள்ள 3 பேருக்கும் கொரோனா தொற்று ஒன்றாக வந்து சேருது. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மகள் இருக்கிறார், ஆவடியில் ஒரு ஹாஸ்பிட்டலில், கேசி ஹாஸ்பிட்டலில் என்னுடைய மனைவியுடைய சகோதரி புருஷனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பேத்தி, அந்த பொண்ணு 3 பேரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு ஜான் என்ற ஒரு சகோதரனும் தேவதூதனை போல வந்து கவனிக்க உதவியாக வந்தார். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வல்லவராக இருந்தார். தப்புவித்தார். நம்மை தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம் மூலமாக விசுவாச வார்த்தைகளை பேசி ஜெபிக்கும் பொழுது, நம் மூலமாய் விசுவாச வார்த்தைகளை பேசி ஜெபிக்க செய்து மற்றவர்களையும் தப்புவிக்கிறவர். என்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கும் வந்திருந்தது. அவர் இன்றைக்கு சுகமாகி வீட்டிலே இருக்கிறார். இன்னொரு சகோதரனுக்கும் வந்திருந்தது. அவரும் சுகமாகி அவருடைய மனைவியும் சுகமாகி வீட்டில் இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். ஆண்டவரே, வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை வரப்பண்ணேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அநேக மக்கள் இன்றைக்கு துன்பத்தை கண்டவர்களுக்கான சாட்சியும், நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், எல்லாவற்றும் நின்று கர்த்தவனை விடுவிப்பார் என்ற அப்படிப்பட்ட மக்களுக்கு சாட்சியும் பைபிள் இருக்கு. வராமலே காக்கப்பட்டது இருக்குது. அக்கினி ஜுவாலைக்கு உள்ள போன பிறகும் அவங்கள காப்பாற்றினது நான் தான். சிங்கக்கவிக்கு உள்ள போன பிறகும் தானியலை காப்பாற்றினது நான் தான். அவைகளெல்லாம் என் நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக மாறும். மரணம் என்னும் பலத்த ஆயுதத்தை கொண்டு மக்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய அந்த பயத்தின் பிடியிலிருந்து அநேக
தாசர்களில் பலரை இப்படியாக சாட்சியாக நிறுத்துகிறேன். ஆகவே வராமல் காப்பவரும் நானே, வந்தபின் காப்பவரும் நானே என்று ஆண்டவர் எனக்கு பேசினார். உண்மையாகவே இயேசு இருந்த காலத்தில் இயேசு வியாதியே படவில்லை. அவர் வல்லமை உள்ள ஒரு வலிமையான சாட்சியாக இருந்தார். அநேகருக்கு வியாதிகளை சுகமாக்குகிறவராக இருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வியாதி வராமல் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணுவதற்காக நன்றி செலுத்த வேண்டும். வரும் பொழுது அவைகளின் நடுவிலும் கர்த்தரை விசுவாசித்து சுகம் பெற்று மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, தப்புவித்தார் என்ற வார்த்தையிலே என்னுடைய அனுபவ சாட்சியை இணைத்துக் கொண்டேன். அதுபோல இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று கிருமிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற பல நாடுகளில் உள்ள மக்களையும் தமிழ்நாட்டில் உள்ள அநேக மக்களையும் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, தெய்வத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு ஜாதி மத பேதமின்றி எல்லோருக்கும் அற்புதங்களை செய்தார். ஆகவே அதே வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருநாமத்தில் அனைவருக்கும் சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, அற்புதம் நிகழ்வதாக என்று நாங்கள் இந்த உங்கள் முன்னிலையில் அமர்ந்திருக்கும் நானுடைய மனைவியும் எங்கள் சாட்சியின்படியே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறோம். அவர் நம்மை தப்புவித்தார் தப்புவித்தார் என்ற வார்த்தைக்கு இந்த தேவனுடைய செய்தியோடு இந்த வசனங்களை உங்களுக்கு இந்த சாட்சிகளை கூறுகிறேன். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எகிப்து நாட்டிலே பார்வோன் காலத்திலே 10 வாதைகளும் இருந்தது. பார்வோன் சேனையும் ஒழிந்தது, 10 வாதைகளும் ஒழிந்தது. கானானின் ஆசீர்வாதம் இஸ்ரவேலருக்கு பிற்காலத்தில் பொழிந்தது. சத்துருடைய சேனைகள் அழிந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஒரு சரணத்தை பாடி 2வது குறிப்புக்கு செல்லலாம். நம் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே. நம் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே. தாமை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். தாமை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் ஏகமாய் நம் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே. நம் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே. தாமை நோக்கி ஆண்டவர்
கிருபையும் கனம் உண்டாவதாக. இரண்டாவதாக, தப்புவிக்கிறார் என்பது ஆதி சரித்திரத்தை தொடர்ந்த ஒரு பாதி சரித்திரத்திலே அநேகம் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், மேதியனாகிய தரியு சோதரம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவர் அல்ல, அவரே தப்புவிக்கிறவரும். பார்த்தீங்களா? தப்புவித்தார், தப்புவிக்கிறார். இஸ்ரவேலருடைய ஆதி சரித்திரத்தில் பப்ளிக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை ஒரு சேனையான கூட்டத்தை தப்புவித்தார், மோசேயையும் இஸ்ரவேல் ஜனங்களையும். இங்கே ஒரு தனி மனிதன் தானியேலை பற்றி பார்க்கிறோம். சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். எழுதுனது யாருன்னு கேட்டா, பாபிலோன் நாட்டினுடைய மன்னன். நம்முடைய இந்தியாவில் பிரதமர் எழுதுனா அது எவ்வளவு மதிப்புக்குரிய ஒரு காரியம். நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எழுதுனா எவ்வளவு மதிப்புக்குரிய காரியம். நான் யாரையும் பேர் ஊரெல்லாம் சொல்லலை. அந்த ஸ்தானத்தில் அநேக பிரதமர்கள், அநேக முதலமைச்சர்கள், இன்னும் அநேக கவர்னர்கள், இன்னும் உலகை ஆண்ட பல தலைவர்கள், ராஜாக்கள் சரித்திரத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்கள் எழுதுகிறது சாதாரண விஷயமா? அனுபவத்தில் கண்டார். ஆனால் சிலர்லாம் அனுபவத்தில் கண்டா கூட காணாத மாதிரி இருப்பாங்க. தூங்குகிறவங்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குகிறது போல தூங்குகிறவங்களை எழுப்ப முடியாது. அப்படி பார்வோன் தூங்குகிறது போல தூங்குனதுனால பலமான அலைகள் நடுவில் அவன் சேனைகள் எல்லாம் மூழ்கி போச்சுன்னு பார்க்குறான். அதனால தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது, புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கக்கூடாது. யாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன்னு கேட்டால், வேதத்தை பிரசங்கம் பண்ண அதிகாரம் பெற்ற தேவனுடைய மனுஷனாகிய நான், இஸ்ரவேலராகிய பிரஜைகளுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தலைவனாகிய பார்வோன் போன்ற ராஜாக்களுக்கும் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னோட வேதத்திலே ஒரு சாதாரண ஒரு பிரஜை வரைக்கும் தேவனுடைய செய்தி எழுதப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, ராஜா முதல் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் பரலோகத்தின் ராஜா. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தானியேல் என்று சொல்லுகிறதான பக்தர் குழு மண்டபத்திலே நேபுகாத்நேச்சார் காலத்திலே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது நிமித்தமாக உயர்த்தப்பட்டான். அவன் நிமித்தமாக அவனுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். அவனுக்கு பின்வரும் ராஜா பெல்ஷாத்சார் எல்லா அற்புதங்களையும் கண்டாலும் தேவாலய பாத்திரங்களெல்லாம் தீட்டுப்படுத்தி அவன் தகாதவைகளை செய்து ஒரே ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டு செத்தான். அந்த வரலாறில் நல்லவனாக ஒருவன் வருகிறான். அவன் தான் தரியு ராஜா. அவன் நேபுகாத்நேச்சார் சரித்திரத்தை அறிந்தவன். நேபுகாத்நேச்சார் காலத்திலே தானியேல் மூலமாக விளங்கின வல்லமையான செயல்களை அறிந்தவன். பெல்ஷாத்சார் போல ஒரு
அறிவீனமாக பெல்சாத்சாரை போல ஒரு புத்தீனமாக தன்னுடைய காலங்களை முடித்து விடாமல் அவன் ஆதி சரித்திரத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையிலே பாதி சரித்திரம் இன்னும் பிற்காலத்தில் மீதி சரித்திரம் தொடங்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களிலே தேவநாமத்தை மகிமைப்படுத்த கவனமாக இருக்க வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதான இந்த ஒரு சரித்திர உண்மையை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. தானியேல் உயர்த்தப்பட்ட அரண்மனையின் உத்தியோகஸ்தனாக இருக்கும் பொழுது ராஜா மிகவும் பிரியமாக தானியேலை நேசிக்கும் பொழுது அந்த தானியேல் மேல் ஒரு குற்றமும் சுமத்த வழி இல்லாமல் அவனை தேவ காரியத்தில் தான் குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி ராஜாவிடத்திலே தந்திரமான ஆலோசனைகளை அந்த தானியேலுக்கு சத்துருக்களாக இருக்கிறதான அந்த அரண்மனை உத்தியோகஸ்தர்கள் செய்தார்கள். அரண்மனை உத்தியோகஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவுக்கு கொஞ்சம் விசுப்பி ஏற்றி விட்டாங்க. ராஜாவே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இப்படி தான் இன்றைக்கும் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படியே ஓகோன்னு புகழ்ந்து ஒன்றுமில்லமாக்கி போகணும். அதனால் அரசியல் தலைவர்கள் மிக கவனமாக இருக்கணும், ராஜாக்கள் மிக கவனமாக இருக்கணும், பிரதமர்கள் கவனமாக இருக்கணும், முதலமைச்சர்கள் கவனமாக இருக்கணும். அங்கே ராஜாவை ஓகோன்னு புகழ்ந்து உண்மை தவிர 30 நாளைக்கு யாரும் வணங்கக்கூடாது. உண்மை தான் வணங்கணும். இதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு பத்திரம் கொடுங்க. யாராவது உங்களை தவிர வேற யாரையாவது வணங்கினா அவங்கள சிங்கக்கேவியில் கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிட்டான். ராஜாவுக்கு இதெல்லாம் தெரியல. ராஜா தானியேலை மிக நேசிக்கிறார். இது தானியேலுக்கு விரோதமாக செய்யப்பட்ட தந்திரம்னு தெரியல. எத்தனை தந்திரம் மந்திரம் பண்ணினாலும் ஆண்டவர் நிரந்தரம் ஆனவர் என்பதை அவர் நிரூபிக்க அவரும் தவறலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவை தவிர 30 நாளை யாரும் வணங்கக்கூடாது, வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் தேசத்தின் குடிகளெல்லாம் ராஜாவை வணங்குறாங்க. அந்த நேரத்தில் தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். தானியேல் எருசலேமில் உள்ள ஒரு பேட்ரியாட் தேசபக்தன், அவரை கொண்டு போய் சிறைப்பிடித்து பாபிலோனில் வச்சிருக்கு. சிறைப்பிடித்த இடத்துல கர்த்தர் அவரை சிங்காசனத்தில் உயர்த்தி வச்சிருக்காரு. தானியேலை சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனாலேயும் தானியேல் மூலமாக நடந்த மகத்தான கிரியைகள்னாலையும் அப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறார். நாம் கூட அப்படி தான் பரலோகத்தின் பிள்ளைகளுக்கு பூமியில் கிருபைகளிடத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். உயர்த்தப்பட்டிருக்கிறவங்களும் தேவனை உயர்த்த ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் என்ன செய்தார்னு கேட்டால், தன்னுடைய வீட்டு மாடியில் போய் ஜன்னல்கள்லாம் திறந்து வச்சு பலகணிகள் திறந்துருக்க தன்னுடைய சொந்த தேசமாகி எருசலேமுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறவரை நோக்கி, ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன் தாவீது சொன்ன மாதிரி தானியேலும் காலையிலையும் மதியமும் சாயங்காலமும் 3 வேளை வழக்கம் போல் ஜெபிக்கிறார். இந்த நேரத்தில் அது ராஜாவுடைய கண்களுக்கு படுகிறது. சத்துருக்களெல்லாம் மாட்டிக்கிட்டான் தானியேலு. இன்னைக்கு அப்படித்தான். அன்னைக்கு அரசாங்கத்தில் அப்படித்தான் தந்திரமான செயல்களை செய்துட்டு நம்ம மந்திரம் பண்ணிட்டோம் நினைச்சான். ஆண்டவர் நிரந்தரமான கிரியைகளை பின்னால் வச்சிருக்கிறது தெரியல. இன்னைக்கு மனிதன் என்ன செய்தாலும் சரி, அதுக்கு மேலே தேவன் சில காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நான் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் சொல்லி கற்பனையான கதைகளை எழுதி நாம் பாடிவிடலாம். ஆனால் கர்த்தருடைய வல்லமைக்கு நிகர் எதுவுமே இல்லை என்பதை சரித்திரபூர்வமான உண்மை என்று அறிய வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, சரித்திரத்தை நல்லா கவனியுங்க. அவன் எருசலேமுல ஆலயத்துக்கு நேர ஜெபம். சாலமோன் காலத்தில் சாலமோன் ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது யாராவது இந்த ஆலயத்தை நோக்கி சிறைப்பட்ட தேசங்கள்ல இருந்து வேண்டிக் கொண்டாலும்
அவங்க வேண்டுதல் பலிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சமீபத்திற்கும் தூரத்துக்குமா இருக்கிற தேவன், சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர் அங்கே இறங்க ஆரம்பித்தார். 18ஆம் சங்கீதத்திலே, எனக்குண்டான நெருக்கத்திலே என் தேவனை நோக்கி கூப்பிட்டு அபயப்பட்டு அவர் என் சத்தத்தை கேட்டார்னு சொல்லியிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நாசியிலிருந்து புகை எழுப்பிற்று, அவர் மேகங்களை தாழ்த்தி இறங்கினார், பூமி அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவாலயம்னா சாதாரண விஷயம் இல்லை. எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஜெபித்தேன்னு சொல்றார். இன்னைக்கு ஆலயங்கள்லாம் மூடி கிடக்குன்னு சொன்னாக்கி உங்கள் உள்ளத்தில் மூடி கிடக்கிற, உலகத்துல தான் மூடி கிடக்குது. நீங்கள் வீணாக வாடி கிடக்கணும். வாடி கிடக்கிற விசுவாசியை ஆலயத்துக்கு ஓடி வந்து அவருடைய வல்லமையான செயல்களை நாடி வந்து அவருடைய திருமுகத்தை தேடி வந்தா நீ பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய சாட்சியாக நிறுத்துவாரே. இதையெல்லாம் அறியணும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்பது உண்மை. அந்த ஆலயத்தை நோக்கி தேவன் தூரத்திலிருந்து தானியேல் ஜெபிக்கிறதை எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு தேசத்தை விட்டு தேசம் ஆலயத்துக்கு நேர ஜெபிக்கிறாராம். இன்னைக்கு ஆலயத்துக்கு அருகில் தானே இருக்கிறீங்க. அப்படி ஒரு குடும்பமாக வரலாம, ஒவ்வொருத்தராக வரலாம. கர்த்தருடைய ஆலயத்தை பற்றிய வெளிப்பாடு இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. They shall be prosperous. God will give you prosperity. அரண்மனைக்குள்ளே சுகம் சமாதானம் உண்டாவதாக. Peacefulness and protection. Peacefulness and protection and prosperity. பாதுகாப்பு, சுகம், செழிப்பு இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு வந்தால் தானே. எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கு அழைத்து வந்து ஜெபித்தார். தாவீது ராஜா ஆலயத்தில் தங்கியிருப்பதே 4 பேர்னு சொன்னார். அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் பெரிய காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு கூட லாக்டவுன் என்பது உலகத்திற்கு, அநேக உள்ளத்திற்கு அல்ல. லாக்டவுன் என்பது இன்றைக்கு இருந்தாலும் உங்களுடைய உள்ள லாக்டவுன் ஆகாமல் பார்த்துக்கிட்டா போதும். கடைக்கு போகிறீங்க, எதையெல்லாமோ மீறி என்னெல்லாமோ செய்கிறீங்க. அப்படியே அப்படி ஆலயத்தில் வந்து தனித்தனியே உட்கார்ந்து குடும்பங்கள் ஜெபிக்கலாம். ஆலயத்துக்கு தனிமையிலே வந்து ஜெபிக்கலாம். நானும் வீட்டார்களும் கர்த்தரையே சேவிப்போம். வந்து குடும்பமாக ஜெபிச்சுட்டு போகலாமே. தானியேலை போல, தாவீதை போல இப்படி ஆலயத்துக்கு நேர தூரத்தில் இருந்தாலே நினைச்சு ஜெபிக்கலாங்க. தாவீதை போல ஆலயத்தில் வந்து தனித்து தங்கியிருந்து ஜெபிக்கலாம். எசேக்கியா ராஜா போல ஜெபிக்கலாம். நாம் சிந்திக்க வேண்டும். 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படும். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நான் சப்ஜெக்டுக்கு வருகிறேன். இப்படியாக தானியேல் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் மாட்டிக்கிட்டான். தானியேல் சொல்லி ராஜா கிட்ட போய், ராஜாவே நீங்க வச்ச கையெழுத்து மாற்றக்கூடாது, தானியேல் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா வழி இல்லாம, ஐயோ இந்த மாதிரி தந்திரம் பண்ணியிருக்கானே, நமக்கு இந்த தந்திர மந்திரம்லாம் தெரியாத. தானியேலுக்கு சுதந்திரமா இந்த இடத்துல மேன்மையான பதவியை கொடுத்தோம். சுதந்திரமாக இருந்த தானியேல் இப்பொழுது சத்துருக்களுடைய தந்திர மந்திரத்தினால இப்படிப்பட்டதான ஒரு சிங்கக்கதிக்குள்ள போப்பாருன்னு சொல்லும்போது நிரந்தரமான ஒரு தேவன் இருக்கிறதை நம்ம காணப்போகிறோங்கிறத ராஜா நினைச்சு பார்க்கல, சத்துருக்கள் நினைச்சு பார்க்கல. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அருமையானவர்களே, தானியேலை கொண்டு போய் சிங்கக்கதியில போட போறாங்க. தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் அவன் 3 வேளை ஜெபப்பட்டான். உங்களுடைய பத்திரம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம். இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நோ சான்ஸ், நோ வே, வழியே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று இருக்கலாம். நோயா இருக்கலாம், அது எந்த விதமான ஒரு காரியமா இருக்கலாம், வீட்டு காரியமா இருக்கலாம், பெரிய கடன் தொல்லையா இருக்கலாம், பெரிய வியாதியா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல ரோரிங் லயன் மாதிரி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விழித்திருக்கணும். என்ன விழித்திருக்கணும்? ஆதி சரித்திரத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை பெரிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார்.
அவர் தானியேலின் காலத்திலே பிற்பாடு தப்புவிக்கிறார் என்று நிகழ்காலமாக அன்று விளங்கினார். நமக்கும் அவர் செய்வார் என்று விழித்திருந்து வசனத்தை படிக்கிறோம். கண்ணை திறந்து தெளிந்து புத்தின அர்த்தம் என்ன? ஆதி சரித்திரத்தை படிக்கிறோம், இடையில பாதி சரித்திரத்தை படிக்கிறோம். இன்னும் நம்ம மீதியா இருக்கிற காலத்தை நிச்சயமா வெற்றியாக முடிக்கப்பட முடியும், வெற்றியாக காண முடியும் சொல்லி விசுவாசமா ஜெபிக்கிறது தான் தெளிந்த புத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதா. தானியேலை கொண்டு சிங்கக்கீவில போனா சிங்கங்கள் எல்லாம் ஆடுகளா மாறி போச்சு, சிங்கங்கள் எல்லாம் தங்கங்களா மாறி போச்சு. கர்த்தருக்கு சோதரம். உலகத்தில் இன்னைக்கு பாடுறாங்க பாடல்கள், அவைகளெல்லாம் மனிதர்கள் புகழ்ந்து பாடினாலும், எங்கள் தங்கம் வீர சிங்கம்னு பாடினாலும், இந்த மாதிரி சிங்க கேள்விகளை வீர சிங்கமாக இருப்பான். சிங்கத்துக்கு முன்ன போய் போட்டிருக்குது உள்ள எல்லாம் சிங்கக்குட்டிகள்லாம் ஆட்டுக்குட்டிகளாக மாறி போச்சு, சிங்கங்கள்லாம் தங்கங்களாக மாறி போச்சு. கல்லை வச்சு மூடிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் போனாக்கி எலும்புகளாக கிடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சந்திரிகள்லாம். ராஜா ராத்திரியெல்லாம் சரித்திரம் படிக்கிறார். நேபுகாத்நேச்சார் காலத்தில் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி ஒரு புகழ் மகனாய் விளங்கின தானியேல் அல்லவா. நம்முடைய நாட்களிலே இந்த சரித்திர புருஷனை எவ்வளவு மேன்மையாய் கண்டோம், எவ்வளவு பிரயோஜனமாய் இருந்தார். அவருடைய சரித்திரம் முடிந்து விட்டதே என்ற துக்கத்தோடு அவர் ராத்திரி வாத்தியங்களை இடத்துல வரவிடாமல், நடனக்காரர்களை வரவிடாமல், கீத வாத்தியங்களை வரவிடாமல் அவர் புலம்பிக்கிட்டு தூக்கமில்லாமல் சுற்றிட்டு இருக்கார். இந்த மாதிரி சத்திரத்தை பாய் போயிருக்கு, தந்திரமா நம்மளை சட்டம் போட வச்சுட்டானே. கடைசி அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது சிங்கக்கவி அண்டியில ஓடி, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். இதை இடம் விட்டா போதும், பரவாயில்ல, சர்ச்சைக்கு போற தொல்லையே போச்சு, எல்லாரும் போய் நம்ம போகலைங்கிற விசாரிப்பு பார்த்து விசாரிப்பாரு. இப்போ எல்லாருமே போகலை, சைலண்டா இருக்கலாம். லாக்டவுன் எப்போ முடியுங்கிற கேள்வியை கூட அனைவருக்கு இல்லை. நல்ல டிவியை பார்த்துக்கிட்டு ஏதோ யூடியூப்ல மெசேஜை கேட்டுக்கிட்டு, என்ன மீடியா தான் எல்லாருக்கும் ஐடியான்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் மீடியாங்கிறது ஐடியாவா வச்சுக்கிட்டு இருந்தாலும் உலகம் வச்சுக்கிட்டு இருந்தால் நீ சீக்கிரம் என்கிட்ட ஓடியா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எபிரேயர் 10:25 சொன்ன மாதிரி சில சபையுடைய விட்டு விடுக்கிறது நீங்கள் விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சபையை தனக்கு முன்னாக கரைதலை ஏற்ற மாசற்ற பிழையற்ற ஒரு மகிமையுள்ள சபையை தனக்கு முன்ன நிறுத்துறதுக்கு தான் அவர் வரப்போறாரு. நீ தனியா வீட்டில் உட்காந்துக்கிட்டே காலத்தை ஓட்டல நினைக்கூடாது. சகோதரனே சகோதரிய, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க. ஆமா, எல்லாருமே ராஜாவைத்தான் வணங்கணும்னு சொல்லி பெரிய சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்துக்கு மத்தியில ஒரு மட்டமான ஒரு நிலைமையில இருக்காம தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து அவன் ஆராதித்த ஆராதனை எவ்வளவு மெய்யான ஆராதனை. வீட்டில் ஆராதிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? பாட்டு பாடுறீங்களா? ஆராதிக்கிறீங்களா? வசனத்தை படிக்கிறீங்களா? லாக்டவுன் இருதயத்துக்கு லாக்டவுன் போட்டீங்களா? ஃபேமிலி பீரியருக்கு லாக்டவுன் போட்டீங்களா? பைபிள் ரீடிங் லாக்டவுன் போட்டீங்களா? ஜெபத்துக்கு லாக்டவுன் போட்டீங்களா? வேற எதுக்கு இந்த மொபைல் கூட சாட்சியை சரீரத்தை சொல்ல லாக்டவுன் போட்டீங்களா? நாங்கள் லாக்டவுன் போடல. லாக்டவுன் ஆகல, பேக் டவுன் ஆகல. இன்றைக்கு யூடியூப் மூலமாக என்னுடைய செய்தி வருகிறது. மீடியா தற்போதைய ஐடியா, சீக்கிரமா ஆலயத்துக்கு ஓடியா, அதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாரு? இந்த சபையினுடைய போதகருக்கு, இந்த சபை விசுவாசிகளுக்கு சொல்ற நினைச்சிடாதீங்க. அவர் கொரிந்து பட்டணத்தில் எல்லா பரிசுத்தவான்களுக்கும், கொரிந்து சபைக்கும், அகாய நாடகம் உள்ள அனைவருக்கும் எழுதுகிறார். 2 ஊழியக்காரங்க சேர்ந்து பவுலும் தீமோத்தேயும், நானே என் மனைவி உட்கார்ந்துக்கிட்டு தான் பிரசங்கம் பண்றோம். நான் அருமையா பிரசங்கம் பண்றேன், அருமையான. இப்படியாக இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்க வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தூரத்தில்
ஆலயத்தை நோக்கி ஜெபித்த பொழுது யாராயிரம் தூரத்திலிருந்து அந்நிய நாட்டில் சிறைப்பட்டு போய் வேண்டிக் கொண்டாலும் அவங்க ஜெபம் படிக்கணும்னு சொல்லி சாலமோன் பிரதிஷ்டை பண்ணது போலவே அங்கே தேவன் இறங்கி வந்தார். மேகங்களை தாழ்த்தி இறங்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நெருக்கமான நேரங்களிலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து கூப்பிட்டு அபயப்பட்ட போது தாவீதுக்கு இறங்கின தேவன் தானியேலுக்கும் இறங்கினார். தானியேலின் சிங்கக்கவியிலே தேவதூதன் வந்து நின்ற பொழுது அங்கே அற்புதமாக அவன் பாதுகாக்கப்பட்டான். பிறகு தானியேல் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். என்னை அவர் தப்பு வைக்க வல்லவராயிருந்தார். நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், உமக்கும் நான் நீதிகளை செய்ததில்லை என்ற ஒரு மனச்சாட்சி உள்ள வாழ்க்கை, தானியேலுடைய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, நான் ராஜாவினுடைய போஜனங்களால் தேவனற்ற ஆராதனைக்குரிய பொருட்களால் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்ற தீர்மானம், இரண்டாவது தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து ஜெபித்த ஜெப ஐக்கியம், உண்மையாகவே தானியேலுடைய தனி ஜெபம், எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற, பயப்படுகிற சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற ஜெபம். நிச்சயமாகவே சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவோட தானியேலுக்காக அந்தரங்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். நாமும் அப்படி பிறருடைய துன்பங்களை கேட்கும்பொழுது ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். சரி, அரசாண்ட காலத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்றால் ரகசியம் ஜெபம்தான். அது மாத்திரமல்ல, ஜெபத்தோடு கூட ஜெயம் விளங்க காரணம். ராஜாவுக்கு அவன் நீதிகளை செய், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டான். அது தெய்வீக நீதி. அரசாங்கத்தின் அரசியல் வட்டாரத்திலேயும் அவன் உலக பிரகாரமாகவும் ராஜாவுக்கு நீதிகேடு செய்ததில்லை, சமுதாய சாட்சி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாகவும் சாட்சியாக இருக்க வேண்டும், உலகத்தின் நடுவிலேயும் சாட்சியாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய குற்றமற்ற மனசாட்சியை காணும் பொழுது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ற வாசகத்தை 2 நாளாகவும் 16:9 சொல்லுகிறது போலவே நமக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு உதாரணத்தை இங்கே நான் தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கணும். இடையில கொஞ்சம் வீடியோ கட்டாச்சு, திரும்ப நாங்கள் ஜாயின் பண்ணி போடுறோம். ஆகவே அது ஒன்றரை திரும்ப அந்த காரியங்கள் வார்த்தைகள் வந்திருந்தாலும் நீங்கள் அதை பொறுத்து கவனித்துக் கொள்ள வேண்டியதுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தஞ்சை சரபோஜி மன்னர் காலத்தில் வேதநாயகம் சாஸ்திரியார் என்பவர் அந்த அவைப்புலவராக இருக்கிறார். வேதநாயக சாஸ்திரியார் ஏற்கனவே தஞ்சை சரபோஜி மன்னருக்கு கிளாஸ்மேட், உடன் படித்த பள்ளி மாணவர். அநேக புலவர்கள் ராஜாவை புகழ்ந்து பாடுகிற அந்த சமஸ்தானத்தில் இவரும் ராஜாவை புகழ்ந்து பாடுகிறவர். தினந்தோறும் வீட்டுக்கு வரும் பொழுது கையிலே சிங்கி அடித்து கொண்டு பாடிக்கொண்டே வீட்டுக்கு வருவார். அரசவைக்கு சொல்லும் பொழுது பாடிக்கொண்டே சொல்லுவார். அவருடைய புலமையின் பெருமையை உணர்ந்த தஞ்சை சரபோஜி மன்னர் அவருக்கு சிறப்பான ஒரு இடத்தை, எப்படி தானியேல் பொய்மண்டபத்தில் உயர்ந்திருந்தாரோ அதுபோல தஞ்சை சரபோஜி மன்னருக்கு உண்டதாக இந்த வேதநாயக சாஸ்திரியார் புகழ்ச்சியுடையவராக இருந்தார். தானியேலுக்கு சத்துருக்கள் இருந்தது போல என்னைக்கும் பெருமை வந்து அங்கே சிறுமை உண்டாக்குறதுக்கு வேற ஒரு திறமையான ஆட்கள் இல்லாட்டியாலும் சிரமம் கொடுக்குற ஆட்கள் இருப்பாங்க. ஆகவே இந்த மாதிரி வேதநாயக சாஸ்திரியாரை மட்டப்படுத்துறதுக்காக வேண்டி ராஜா கிட்ட தந்திர உபாயம் பண்ணாங்க. என்ன தந்திர உபாயம்னா, ராஜா நீங்கள் பாட சொல்கிற தேவர்களை தவிர வேற எந்த விதத்திலையும் யாரும் பாடக்கூடாது அப்படின்னு ஒரு போட்டி வைங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் வேதநாயகம் வேற எந்த நாயகத்துக்கும் பாட மாட்டான், அவன் இயேசு நாயகத்துக்கு தான் பாடுவான்னு சொல்லி தெரியும். அதனால தந்திரமாக இந்த சங்கரிய தஞ்சை சரபோஜி மன்னர் காதில் ஓதிட்டாங்க. அவரும் அந்த மாதிரி விஷயத்தை ஒன்றும் புரியாமல் தன்னுடைய நண்பர் புகழப்படுகிற வேதநாயக சாஸ்திரியார் பாதிக்கப்படுவார்னு நினைக்காம பொதுவாக அந்த போட்டியை வச்சுட்டார். எல்லாரும் பாடுறாங்க, ஒவ்வொருத்தரும் தங்கள் தேவர்கள் புகழ் பாடுறாங்க. அப்படி பாடிக்கிட்டே வரும் பொழுது ராஜா சொன்னதான தேவர் புகழ் பாடும் பொழுது வேதநாயக சாஸ்திரி தருணமும் பாட வேண்டிய கட்டமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட உடனே வேதநாயகர் ரொம்ப சோர்ந்த முகத்தோடு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது மனைவி கேட்குறாங்க, ஏன் என்றைக்குமே பாடிக்கிட்டே வருவீரே, இன்னைக்கு என்ன இப்படி சோர்ந்த முகமாக வருகிறீர்னு கேட்கும்போது ராஜா போட்ட கட்டளை எப்படி இருக்குது, நான் ராஜாவுக்கு புகழ் பாடுகிற ஒரு சமஸ்தானத்தின் புலவனாக இருந்தேன். இப்போ அவர் பாட சொல்றது என்னன்னா, புகழ் பாடுகிறது இறை புகழ் பாட சொல்லலை, ஏதோ வேறு
புகழ், வேறு தேவர்களுடைய புகழை பாட சொல்கிறேன். நான் எப்படி பாடுவேன்? அதான் யோசனை பண்ணிக்கிட்டே வாரேன். ராஜாவுக்கு புகழ் பாடலாம், ராஜாவுடைய செயல்களுக்கு புகழ் பாடலாம், வேறு ஒரு தேவர் புகழ் பாட என்னால் முடியாது என்று சொல்ல, மனைவியும் வீராவேசமாக இந்த வேத நாயகம் வேற எந்த நாயகத்துக்கும் பாடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவர் மறுநாளிலே தைரியமாக உற்சாகமாக அரசவைக்கு செல்லுகிறார். போட்டி ஆரம்பித்தது. எல்லாரும் பாடிக்கொண்டே வருகிறார்கள். அவரவர் தெய்வ புகழ், அவர்கள் தேவர்கள் வேறு ராஜா சொன்னதன்படி தேவர் புகழ் பாடிக்கொண்டே வருகிறார்கள். பல அந்நிய தேவர்கள் புகழை பாடிக்கொண்டு வரும் பொழுது, சாரபோஜ மன்னருக்கு முன்பதாக வேதநாயக சாஸ்திரியார் பாட வேண்டிய தருணத்தில், அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும் என்று இயேசுநாதர் வாக்குப்படி ஒரு பாடல் திடீரென்று வாய்ப்புக்கு புறப்பட்டு வந்தது. அதுதான் இந்த பாடல். எந்த பாடல்? இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாத்தியத்தை நாங்கள் போட்டுக்கிட்டு பாடலை சாதாரணமாக தான் பாடணும். யாரோ வரணும்னா வரலாம். நாங்கள் இந்த உலகத்தில் இன்டர்வியூ எங்கே வைக்கிறாங்க, என்னென்ன வேலைக்கு போகலான்னு அழிந்து போகிற வேலை, உலக வேலைக்கு தேடி போகிற அநேகர் உண்டு. இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுக்குற இடத்துல ஒரு கீபோர்டை போடுவோம், ஒரு தாளத்தை வாசிக்கணும்னு வாசிக்க வருகிறவர்கள் வர முடியாமல் இருந்தாலும் விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் வரலாம். ஏன்னா இயேசுநாதர் ஒருத்தருடைய ரத்தம் தான் எல்லா சபைக்கும் திட்டப்பட்டிருக்கு. வந்தால் நாங்கள் வாருங்கன்னு சொல்லுவோம், வரவேற்போம், உங்களை நாங்கள் கனப்படுத்துவோம், ஆசீர்வாதத்தை அனுப்புவோம். இன்றைக்காகவே தொட்டுக்கிட்டு தாளத்தை போட்டுக்கிட்டு இருக்க நேரம் கிடையாது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த பாட்டை பாடும் எல்லாம் அந்த விசுவாசிகள் அதை கேட்கும்போது சிந்திக்கணும். அவனவருடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுப்பார். ஆகவே வாலண்டியராக என்ன செய்தி கொடுக்க போகிறீங்க, வாத்திய வாசிக்க வரணுமா, உங்களோட பாட்டு பாட வரணுமா, நாங்கள் இங்கே பங்கு தான் நிறைவேற்றணுமான்னு ஃபோன் பண்ணி விசுவாசிக்க கேட்கணும். அதுதான் வாஞ்சேன். இந்த மாதிரி காலங்களில் வேறு சபைகளுக்கு போகிறவங்க கூட சபைகள் இல்லைன்னு சொன்னால் அப்படி மாறி மாறி வேறு சபைகளுக்கு போய் பயன்படலாம், தப்பு இல்லை. எப்படி ஆகிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆகிலும் சிலரை ஆதாயப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, சம்பவத்தை தொடர்கிறேன். இப்படியாக தைரியமாக பாடிவிட்டார். இயேசுவையே துதி செய், கிறிஸ்து இயேசுவையே துதி செய். எல்லாருக்கும் வேதநாயக சாஸ்திரியாருடைய பொறாமை பிடித்த மற்ற புலவர்களுக்கெல்லாம் முடிஞ்சா ஐயா வேதநாயகம் இதோட வீட்டுக்கு தான் போக போகிறான். ராஜா சொல்லி இருந்தும் அவர் கட்டளையை மீறி அவன் நம்புகிற கடவுள் மேலே பாடிட்டான்னு சொல்லி ராஜா என்ன சொல்ல போகிறாருன்னு ராஜா முகத்தை பார்க்குறாங்க, வேதநாயக முகத்தை பார்க்குறாங்க. ராஜா அங்கிருந்து எழுந்து வந்தார். அப்படியே வேதநாயக சாஸ்திரத்தை முதுகில் சபாஷ் சபாஷ் சபாஷ்னு தட்டி கொடுத்தார். எல்லாருக்கும் இஞ்சி தண்டை குறைந்த மாதிரி மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு. என்னதான் அடுத்து சொல்ல போறாருன்னு பார்த்தா ராஜா சொன்னார், தஞ்சை சரபோஜி மன்னர் சொன்னார், வேதநாயகம் 1000 தான் இருந்தாலும் நான் என் இஷ்டப்படி இப்படித்தான் பாடணும்னு சட்டம் போட்டாலும் நீ எவ்வளவு விசுவாசமா உன் கடவுள் மேல வைராக்கியமா இப்படி பாடினைய, அதை நினைச்சிட்டப்ப நான் பெருமைப்படுறேன். உன் மன உறுதியும் உன் விசுவாசம் எவ்வளவு மதிக்கத்தக்கதா இருக்குது, புகழத்தக்கதா இருக்குன்னு சொல்லி சபாஷ் சபாஷ்னு தட்டி கொடுத்தார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்தோடு வீட்டுக்கு போனார். அன்பானவர்களே, தானியேல் சரித்திரத்திலே நாம் ஒரு உறுதியை கண்டோம். இந்த வேதநாயக சாஸ்திரியாருடைய
இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது அவருடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும் துதிபாடும் சந்ததியாக இருந்த காரணம் என்ன? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே இந்த சரித்திரத்தை கேட்டோம். ஆகவே வேதத்திலே தப்புவிக்கிறார்னு சொல்லும்போது நான் என்னுடைய வாழ்க்கையிலே தப்புவிக்கப்பட்டதை உங்களுக்கு சொன்னேன். வேதனா சாஸ்திரியாருடைய தப்புவிக்கப்படுகிற அந்த சூழ்நிலைகளுக்கு சொன்னேன். ஆகவே ஆதி சரித்திரம் பாதி சரித்திரமாக முடிந்து விடாமல் மீதி சரித்திரமாக தொடரும் பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு மன உறுதி எப்படி இருக்கிறது? உங்களுடைய மன உறுதி எப்படி இருக்கிறது? அருமையான விசுவாசிகளான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய ஊழியக்காரர்களே, நான் இப்படியாய் காணப்பட வேண்டும். ஆகவே அந்த இடத்துல ஒரு மன உறுதியை நாம் பார்க்கிறோம். தானியேலுடைய அந்த மன உறுதியை கண்டு ஒரு ராஜா என்ன செய்கிறார்? அந்த விசுவாசம் உள்ள சிங்கக்கெபியிலே காக்கப்பட்ட அந்த மகிமையான காரியத்தை கண்டு 27ஆம் வசனம் தானியேல் 6:27 சொல்கிறார், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தப்புவித்த அவரே, தப்புவிக்கப்பட்ட பிறகு தேவ மகிமை விளக்குகிறது. என் வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனை என்று அரசியல் கட்டத்திலே அரசியல் உயர்வுகளிலே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் மனத்திலே சோர்ந்து போயிருக்கலாம். சில கைவிடப்பட்டதுக்கு நிலைமைகள் காணப்படலாம், பயப்படத்தக்க நிலைமைகள் காணப்படலாம். நீங்கள் அப்படியும் இப்படியும் இராமல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தெய்வீக நம்பிக்கையுள்ளவர்களை தானியேலை போல் இருந்தார். ஒருவேளை நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறவர்களை காப்பாற்ற முடியாமல் போனாலும் கர்த்தருடைய வல்லமையை அங்கே காணும்படியாக சரித்திர முடியுமே தவிர உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தானியேலை காத்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை நாம் இன்றைக்கு பலப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த சம்பவங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தானியேலின் தேவன் என்னுடைய தேவன் என்று இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்திலே தப்புவித்தார் என்ற ஒரு ஆதி சரித்திரத்தை படித்தோம். இடைப்பட்ட பகுதியில் எத்தனையோ சரித்திரங்கள் இருந்தாலும் தப்புவிக்கிறார் என்று தொடர்ந்து ஒரு பாதி சரித்திரத்தை படித்தோம். இனியும் புதிய ஏற்பாட்டிலே மீதி சரித்திரத்தை எவ்வளவோ படிக்கலாம். இருந்தாலும் ஒரு குறிப்போடு நான் முடிக்க விரும்புகிறேன். மறுபடியும் அதே வசனத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நாம் ஆரம்பத்திலே வாசிக்க கேட்டோம் அல்லவா? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். வாசிக்க கேட்போம். 9-10 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். தப்புவித்தார் பாஸ்ட் டென்ஸ், தப்புவிக்கிறார் பிரசன்ட் டென்ஸ், இன்னும் தப்புவிப்பார் ஃபியூச்சர் டென்ஸ். நம்முடைய தமிழ்நாட்டிலே கொரோனாவில் இருந்து தப்புவித்தவர் இந்திய தேசத்திலும் தப்புவிப்பார், இந்திய தேசத்திலே தப்புவித்தவர் எல்லா நாடுகளிலும் தப்புவிப்பார். அவர் நாம் கண்ணிலே காணுகிற காட்சியான கொரோனாவானாலும் சரி, மனிதனுடைய ஆட்சியானாலும் சரி, யாரு சொல்ற புலம்பலான சாட்சியானாலும் சரி, தேவன் மாட்சியாய் விளங்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் சொல்றது விளங்குதா? புரிகிறவங்களுக்கு புரியும். நாம் காணுகிற துக்கமான காட்சியானாலும் சரி, அநேகர் புலம்புகிற சாட்சியானாலும் சரி, அது வேற எந்த சாத்தானுடைய ஆட்சியானாலும் சரி, தேவன் மாட்சியா விளங்க பண்ணுவார்னா பார்வன் காலத்து ஆட்சியை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற என்ன சொல்லிக்கிறீங்க? ஆதி சரித்திரம், பாதி சரித்திரம், மீதி சரித்திரம் எல்லாம் சேர்ந்து சிந்திக்க வேண்டியது. இந்த இடத்துல மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறது பற்றி சொல்லியிருக்கிறது.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா பவுலும் தீமோத்தேயும் சொல்லுகிறார்கள். இது எங்க உள்ள சம்பவம் கேட்டீங்கன்னா 8ஆம் வசனத்தை படித்தா தெரியும். 8ஆம் வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை பிறகு நீங்க படிச்சுக்கிடுங்க. இப்போ நீங்க இந்த சம்பவத்தை 8ஆம் வசனத்தை கவனிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பலமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இதைத்தான் அப்போஸ்தலர் 27 ஹோம்வொர்க் வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, படிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை 8ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனம் படித்தீங்களே, 8ஆம் வசனத்தினுடைய சரித்திரத்தினுடைய பகுதி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் தோணுது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரிட்ட உபத்திரவம், கடல்ல துன்பம் ஏற்பட்டது, ஒரு மெலித்தா தீவில் உபத்திரவம் ஏற்பட்டது, அதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். நாம் இன்னைக்கு தப்புவித்தார் அப்படின்னு சொல்லும்போது அது எகிப்தினுடைய காட்டுல, அடுத்த தானியேல தப்புவிக்கிறார்னு சொல்லும் பொழுது பாபிலோன் நாட்டுல. ஆனா இந்த இடத்துல பவுலும் தீமோத்தேயும் சொல்லும் பொழுது அவர்களை நடு கடல்ல தப்புவிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டிலையும் நாட்டிலையும் நடு கடல்லையும் தப்புவிக்கிற சரித்திரம் தான் கடைசியா படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்பிக்கை இன்றைக்கு தப்புவிப்பார் என்று சொன்னால் ஃபியூச்சர் டென்ஸ். எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும் பிரதர்? எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும்? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாலும் பரலோகம் போகலாம், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் பூமியில வாழலாம். இந்த நம்பிக்கை இந்த உலகத்துல விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார். எதிர்காலத்தை குறித்து தமிழ்நாட்டை எந்தெந்த விதங்கள் எல்லாம் தப்புவித்தாரோ அதே மாதிரி இந்திய தேசத்தை என்னென்ன விதங்கள்ல தப்புவிக்க வேண்டுமோ தப்புவிப்பார். நான் சொல்லும் போது புரியும் உங்களுக்கு. அது வாதையோ வாழ்க்கை பாதையோ, வாதையோ நீங்கி போகும், வாழ்க்கை பாதையோ மாறி போகும். குறிப்பா நான் சொல்லும் போது நீங்க சிந்தனை செய்மனமே செய்தால் தீவனை அகன்றுவேன் சிந்திக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. கர்த்தருக்கு மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ்ல இருந்தோம். கடல்ல போகும்போது பலத்த காற்று, கொந்தடிப்பு, மாறையிலுக்கு கப்பல் முட்டிக்கிட்டது. அதையெல்லாம் தான் மெலித்தா தீவில் போனாலும் குளிர்காயிற நேரத்தில் பாம்பு கடிச்சு போட்டுது. பாம்பை உதவி போட்டு உட்கார்ந்துருந்தா வீக்கம் கண்டு சாவோம்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொன்னாங்க. கடல்லையும் சாவலை, கரையிலையும் சாவலை, மரணத்துக்கு நீங்களாக்கி தப்புவிக்கப்பட்டோம்னு சொல்லி பவுல் தீமோத்தேயோடு சேர்ந்து எழுதுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்த அந்த மரண பயத்திலிருந்து நீக்கி, அந்த மரணத்துக்கு நீக்கி எங்களை தப்புவித்தார்னு சொல்றார். தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார்னு சொல்றார். கடல் கடந்து வந்த பிறகும் மெலித்தா தீவுல குளிர்காயறதுக்கு விறகு போடும் பொழுது ஒரு விரியன் பாம்பு வந்து பவுலுடைய கையை கவிக்கிட்டது. எல்லாரும் வீக்கம் கண்டு சாவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பூச்சியை உதறி போட்டு சாகாம இருந்தாங்க. அது பெரியன் பாம்பு, பிறகு விஷப்பூச்சி, பிறகு பூச்சி. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ் 28ஆம் அதிகாரத்தில் அது விரியன் பாம்புன்னு முதல்ல போட்டிருக்கு. பிறகு அவன் உதறி போட்டது விஷப்பூச்சின்னு போட்டிருக்கு. பிறகு அந்த பூச்சியை உதறி போட்டு சேதம் இல்லாமல் இருந்தாலும் போட்டிருக்கு. நம்முடைய பார்வையில் பூச்சை வந்து என்ன செய்திருவோம்? விஷப்பூச்சி ஆக்கிடுவோம், விஷப்பூச்சியை விரியன் பாம்பு ஆக்கிடுவோம். ஆனால் அந்த வசனத்தை படிக்கும்போது அது விரியன் பாம்பு, பிறகு விஷப்பூச்சி, பிறகு பூச்சியாக மாறி போச்சு. அதான் விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையில பெரிதான காரியம், பயப்படுகிற பெரிய காரியம் எல்லாம் அது அற்பமான சிறிய காரியமாக மாறிடும். ஆனால் பயப்படுகிற சிறிய காரியம்னா உலகத்திற்கு பெரிய காரியமாக மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
சபையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். இது கேட்குற எல்லா இடங்களுக்கும் செய்து போகிறதுனால பிரயோஜனமாக இருக்கும். ஒரு அம்மா கப்பல் பயணம் புறப்பட்டு போனார்கள். கப்பல் பயணம் புறப்பட்டு போகும்போது நடுக்கடலில் கப்பல் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பலத்த காற்று, அலைகள் முழக்கமாகி அப்படியே கப்பல் தள்ளாடி தடுமாறுகிறது. எல்லோரும் தாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறதற்காக என்ன செய்யலாம் என்று கதறுகிறார்கள், மாலுமியை நோக்கி அலறுகிறார்கள், அங்குமிங்கு ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் கப்பலுக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்படியே பைபிள் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு. அவங்க பைபிள் படிக்கிறாங்கிறது அனைவரும் தெரியல, ஏதோ ஒரு மெண்டல் போல் இருக்குது, ஒரு பைத்தியம் போல் இருக்கு. இந்த அம்மா ஒரு வாரத்தில் உட்கார்ந்து கப்பலில் கீழ்த்தட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே நடக்கிற சம்பவம்லாம் நமக்கு தெரியலையா, கண்ணு தெரியாதா, காது கேட்காதன்னு பார்த்தா கண்ணு தெரியுது, காது கேட்குது, அவங்க எங்கே படிச்சுக்கிட்டே இருக்குது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் சொல்லிக்கிட்டு படிச்சுக்கிட்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாக்கி அந்த காற்று அமர்ந்தது, அலைகளும் போயிட்டது. எல்லாரும் அந்த அம்மாட்ட ஓடி வந்தாங்க. ஏம்மா உங்களுக்கு பைத்தியமா, இவ்வளோ நேரம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா, கப்பல் ஆழக்கழியறதாவது உங்களுக்கு தெரியலையா? அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நான் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஏசப்பா காற்றையும் கடலையும் அதட்டி மிகுந்த அமைதல் உண்டாக்குனவர். ஒரு காலத்தில் அவர் தப்புவித்தவர், அவர் இன்னும் தப்புவிக்கிறவர், இனிமேலும் தப்புவிப்பார். எனக்கு தெரியும். எத்தனையோ வாழ்க்கை பயணத்தை என் சாட்சியை சொல்ல முடியும். வேதத்திலே சரித்திரம் படைத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நான் ஏன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டார். ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவர், என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, கப்பல் ஒருவேளை கவிழ்ந்திருந்தா என்ன இருக்கும் நீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? அம்மா சொன்னாங்க, நான் இளைய மகனை பார்க்கறதுக்காக நான் இப்போ பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன். கரையில் போய் சேர்ந்தா என் இளைய மகனை பார்ப்பேன். ஒருவேளை இந்த கப்பல் கவிழ்ந்து போச்சுன்னு சொன்னா நான் மறித்து பரலோகத்தில் போய் மூத்த மகா ஏற்கனவே பரலோகத்துக்கு போயிருக்கிற அவளை பார்ப்பேன். இந்த ரெண்டும் ஒன்று தான். பூமியில் இருந்தால் இளைய மகளை பார்ப்பேன், மறித்து போனால் மூத்த மகளை பார்ப்பேன். ஏன்னு சொன்னால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, ரோகங்களுக்காக மரித்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னே நான் ஒருவேளை மரித்தாலும் நான் போய் மூத்த மகளை பார்த்துருப்பேன். இப்போ நான் இளைய மகளை போய் பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். ரெண்டு எனக்கு ஒன்று தான். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நீங்களும் கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை எப்படி இருக்குதான்னு சொல்லி சுவிசேஷமே சொல்ல ஆரம்பிச்சு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இன்னும் தப்புவிப்பார் என்று கர்த்தரை உறுதியாய் நாம் பற்றிக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை படகில, குடும்பமாகிய வாழ்க்கை படகில, உடைய சபையாகிய வாழ்க்கை படகில அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அழைத்தவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உன் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே. அவர் பாடலாமே. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின்
உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மையார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்தில் பவுல் தனது வாழ்க்கையை முடிக்கும்போது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு சாட்சியா நல்ல போராடினேன், ஓட்டத்தை முடிந்து விசுவாசத்தை காத்து கொண்டு என்ன இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கே நம்ம வந்து யோசனை பண்ணுறோம். சபை அடைஞ்சு கிடக்கு, வீட்டு அடைஞ்சு கிடக்கு. அவர் வீட்டை வாடகைக்கு எடுத்து வர்றவங்க போகிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி கடைசியாக கர்த்தருக்கு சாட்சியாக அவர் மறித்து நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்து கொண்டு போயிட்டார். அதனால சபை லாக்டவுன் ஆனாலும் வீடு லாக்டவுன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மொபைல் ஃபோன் லாக்டவுன் ஆகல, அதனால மொபைல் ஃபோன் மூலமாக சத்தியத்தை சாட்சியாக சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யாத்திரையாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் விடுதலை பெற்ற ஜனங்கள் யாத்திரை 15 ஹோம்ஒர்க் வீட்டில் படிக்க அவருக்காக அவர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. திருப்பி எல்லாம் ரீகலெக்ட் பண்ணணும். வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. வாசஸ்தலத்தை சிந்திக்கணும், திரும்ப ஊழியங்களை கட்டி எழுப்பணும், வட இந்தியாவுக்காக ஜெபிக்கணும், வட மாநிலங்களில் ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், உடைய சபையில நல்ல பங்கு வகிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது திரும்பவும் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினது போல பழைய குருடி கதவை சொல்லி திரும்பிடக்கூடாது. நம்ம எல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே கஷ்டம் வரும்போது புறப்புறோம் செங்கல் நடுவில். பிறகு வனாந்தரத்தில் போகும்போது இச்சையுள்ளவர்களாகி பாவம் செய்தார்கள். இந்த மாதிரி பாவம் செய்கிறோம். ஆண்டவருக்கும் வேலை இல்லை, நமக்கும் வேலை இல்லைன்னு சொன்னா அவர் வந்து மன்னிப்பார், மறப்பார். நம்மளும் பழைய வழியிலேயே இருப்போம். இந்த நிலைமை இருக்கக்கூடாது. இது கடைசி கிருபையின் நாட்கள். ஆகையினால இனி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. இப்படியே எல்லாம் போகும் வரும், துன்பங்கள் வரும் போகும் இருக்காதபடி இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எதுக்கு தப்புவித்தார், தப்பு வைக்கிறார், இன்னமும் தப்பு வைப்பார். நீ எதுக்கு மேல தப்பு வைக்கப்படணும்? ஆபத்துகளுக்கு தப்பு வைக்கப்படுகிறது இல்லை, கொரோனா வைரஸுக்கு தப்பு வைக்கப்படுகிறது இல்லை, அப்பா நமக்காரது இல்லை. அப்பா வரப்போறாரு, ஏசப்பா வானத்துல. இவைகளுக்கெல்லாம் தப்பினா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கும் தப்பி. இந்த பயங்கரமே இப்படி இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி எப்படி இருக்கும்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பி இவைகளுக்கெல்லாம் தப்பில கடைசி அதுதான் தப்பணும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பி ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்க பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்றது ஒரு காலம். இப்ப ஜெபம் பண்ணி விழிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கங்க மாயைக்கு மனதை ஒப்பு கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உலகம் இன்றைக்கு பாவத்தை வாரி போட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை அனுபவியாதவைகளை எல்லாம் அனுபவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அனுபவி ராஜான உலகத்தில் அனுபவிச்சுட்டு அக்கடியில போய் நிரந்தரமான காலமெல்லாம் தீமையை சாத்தான் கூட்டத்தில் அனுபவிக்காம, இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல, இந்த உடலும் நிரந்தரம் அல்ல. நமக்காக நித்திய ஜீவனை தந்து புதிய ஒரு உலகத்தை, இந்த புதிய உலகத்தை தருகிற பரலோகத்தை தருகிறவர், இந்த அற்பமான சரீரத்தை தன்னுடைய மகிமையான சரீரத்துக்குப்பாய் மறுரூபப்படுத்துகிறவர். அங்கே ஒரு புதியதோர் உலகம், புதியதோர் உடல், புதியதோர் மகிழ்ச்சியை நாம் தரப்போகிறார். ஆகையினாலே சற்றும் பின்னிட்டு திரும்பாதபடி, முன்வைத்த கால பின்வைக்காதபடி, வலது இடதுபுறம் சாயாதபடி, நம்மையும் குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ளாய் காக்கப்படவும், கர்த்தருக்குள்ளாய் குடும்பங்கள் காக்கப்படவும், கர்த்தருடைய வருகையிலே காணப்படவும் மிக ஜாக்கிரதையா இருக்கிறார். யாத்திரையாகும் 14 விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலும் மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய விசுவாசத்திலே நாம் வளர்ந்து ஊழியரோடு ஐக்கியப்பட்டு 15ஆம் அதிகாரத்திலே உமக்கு ஒரு மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை புகழ்ந்து பாடுவேன்னு அங்க புகழ்ச்சி பாட்டை பாடினாங்க. அவங்க மாடிக்கிட்டு இருக்கல, அவர்கள் செங்கடலை கடந்து ஓடும் பொழுது மகிழ்ச்சியாய் பாடினார்கள். தம்புரு நடனத்தோடு பாடுவது மாத்திரமல்ல, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார்கள்.
மறுபடியும் சபையை சிந்திக்கணும், ஊழியத்தை சிந்திக்கணும், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேணும். கர்த்தருக்கு சோதரம். ஆத்மாவோடு ரட்சிக்கப்படாமல், ஆத்மாவோடு ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறுங்கையனாக உங்களை கண்டுகொள்ளலாகுமா? ஆகவே ஏதோ நம்ம கதையை பார்த்துட்டு போக நினைக்கக்கூடாது. மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். தானியேல் புத்தகத்திலே சோதனை அந்த சிங்கக்குபில காக்கப்பட்ட பிறகு ஒரு ராஜாவே மனம் திரும்பி ராஜ்யத்துக்கே இவரே தப்புவிக்கிற தேவன் சொன்னது போல ஒரு தனி தானியேல் மூலமாக ஒரு பெரிய காரியம் நடந்தது போல உங்களுடைய விசுவாசம் பெரிய காரியத்தை நடப்பிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது பப்ளிக், அதாவது பொதுவாக நடந்ததான ஒரு பெரிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய காரியம், ஒரு பப்ளிக்கே பார்த்து, ஒரு பப்ளிக் குரூப்புக்கு, அப்படி இஸ்ரவேல் கூட்டங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பப்ளிக் லைஃப், தானியேலுடைய பர்சனல் லைஃப், பவுல் தீமோத்தேயு பார்ட்னர்ஸ் லைஃப், ரெண்டு பேரும் சாட்சி சொல்றாங்க. பவுலும் தீமோத்தேயு. இங்க தானியேல் சாட்சி சொல்றாரு, அங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் சாட்சி சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கு தேவனுடைய வல்லமையை கண்டது, தப்புவிக்கப்பட்டது. காட்டிலே பாபிலோன், தானியேல் தப்புவிக்கப்பட்டது நாட்டிலே, பவுல் தப்புவிக்கப்பட்டது. பவுல் தீமோத்தேயு சொல்ற அனுபவங்கள் அது நடு கடலிலே. அவர் லார்ட் ஓம்னி பிரேசஸ், எங்கும் நிறைந்தவர். அவர் லார்ட் ஓம்னி பொட்டன்ட், எல்லாம் செய்ய வல்லவர். அவர் லார்ட் ஓம்னி சயன்ஸ், எல்லாம் அறிந்தவர். ஆகையினால் இந்த தேவாதி தேவனுக்கு நிகர் எவருமே இல்லை. ஆகவே கர்த்தரை மகிமைப்படுகிற வாழ்க்கையிலே விசுவாச பயணத்தில் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, எல்லா நன்மைகளால் நிரப்புவாராக. நீங்கள் பயப்படவே கூடாது, இன்னும் தப்புவிப்பார். ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அவன் மரித்து போனான், நான் ஒரு உதவியா இருக்கிறேன். இந்த நேரத்தில் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ளும்படி கண் கொடுத்தவர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டு ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு செட்டியார் குடும்பம் போட்டிருக்கு. அந்த எண்ணெயை பக்கத்து வீட்டு பாத்திரத்தை வாங்கி வார்த்து வைன்னு சொல்லி அந்த எண்ணெய் அபரிமிதமாக பெருகி, அமுத சொர்க்கி மாதிரி அபரிமிதமாக பெருகி, இனியும் பாத்திரம் இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு எண்ணெய் அங்கே நின்று போச்சு. கடைசியில் எண்ணெயை விட்டு கடனையும் தீர்த்து அவங்க பிள்ளை குட்டிக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களாம். அவங்க என்னன்னு கேட்டா, கடலுக்கு வழி என்ன, அங்கே ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி சொல்லுகிறாள், என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அவன் கண்ணை மூடிட்டான், ஆண்டவர் கண்ணை மூடலை. அவன் கடனை தீர்க்கலை, ஆண்டவர் அற்புதமா கடனை தீர்த்தாரு, அவன் குடும்பத்தை வாழ வைத்தார். இந்த ஆண்டவர் தான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நம்ம நடத்துவார். நாங்கள் ஊழியம் செய்ய நாங்களும் கூட தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னமும் தப்பு இருப்பார். இதை கூட கடன் தொல்லையினால் கண்கசங்க இருக்கிறீர்களா? எந்த விதத்திலையும் வழியில்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தர் ஊழியக்காரரோடு மனம் திறந்து பாரங்களை பகிர்ந்து ஜெபிக்கிற இதயம் இருக்க வேண்டும். அவள் திரும்பவும் எலிசாவிடத்தில் வந்து நன்றி உள்ள சாட்சியை சொன்னாள். அதுதான் ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஹோம்வொர்க் வீட்டில் படிக்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டு உங்களுடைய கடன் தொல்லைகளை எல்லாம் மாற்றுவார். உங்களுக்கு ஏற்ற காலத்திலே உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னென்ன விதத்திலாகிலும் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்களுடைய பெரிய ஆசீர்வாதம் தேவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இந்த வேளையிலே பிரபு ஒரு ஜெபத்தை பண்ணுவார். மகா இறக்கும் கிருபையும் நல்ல பரலோகத்தோடு பரிசுத்த பிதாவே, அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, இதுவரை நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை தகப்பனே நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ராஜா சிங்க கபியிலே நீர் தானியேலை தப்புவித்த தேவன்,
ஆண்டவரை இன்றும் கூட தகப்பனே ஆண்டவரை உண்மையில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் தப்புவித்துக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவர் இப்போது நீங்க தப்புவிக்க வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே அப்பா தேவதாசனுடைய வார்த்தைகள் மூலமா எங்களை நீர் ஆண்டவரை தேற்றினீர். ஆண்டவரை விசுவாசத்தை இன்னும் எங்களுக்குள்ள ஆண்டவரை வளர செய்தீர். ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே வரும் காலங்களில் ஆண்டவரே இன்னும் நாங்கள் அதிக விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே நாங்கள் கடைசி வரை ஆண்டவரே தகப்பனே ராஜா ஆண்டவர் உங்களுடைய வருகை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் முடிவு பரியந்தம் ஆண்டவரே அப்பா நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. எல்லா துதி கன மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா செய்தி கொடுத்த அப்பா உங்களுடைய தாசனை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அவர் கொடுத்த மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை சபையோரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருந்த ஆண்டவரே அப்பா இன்னும் நீடித்த நாட்கள் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன அந்த வேத வசம் நிறைவேறும்படியாக ஆண்டவரே அப்பா இன்னும் அவர் எடுத்து நீங்க இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எல்லாம் துதி கனம் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரே உன்னான கரத்தை எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் செய்திகளை கேட்ட யாவர் மேலும் வையும். எல்லா விசுவாசிகளை குடும்பங்களை எல்லா ஊழியர்களை ஆசீர்வதிகள். தேசத்தை தமிழ்நாட்டை சென்னை பட்டணத்தை ஆசீர்வதியும். தேசத்திலே ஆளுகிறவர்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய நாமத்தை மயமப்படுத்தும். எல்லா குடும்பங்களிலும் உடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. ஆண்டவரே எல்லாருடைய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளும். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய வருகைக்கு ஆயத்தம். கேட்ட செய்தியின்படியாக அவருடைய நாம சாட்சி விளங்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you all.